ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 10th ஜியாகிரஃபி தேர்ட் லெசனான இந்தியன் அக்ரிகல்ச்சர் இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். அதாவது அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை, சாயில்ஸ் வேணுங்களா, என்னென்ன டைப்பான சாயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்தியாவில் என்னென்ன டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறாங்க, அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுல இருக்கக்கூடிய என்னென்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்குது, அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு என்னென்ன சோர்ஸஸ் எல்லாம் வேணும், அதில் எத்தனை டைப்பாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும், சாயில் வேணுங்களா. அந்த சாயிலை நம்ம டோட்டலாக 8 டைப்பாக பிரிச்சிருக்கிறோம். சரிங்களா? சாயில் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு சாயில் இஸ் தி அப்பர் மோஸ்ட் லேயர் ஆஃப் தி லேண்ட். சர்ஃபேஸ் யூஸ்வலி கம்போஸ்ட் ஆஃப் மினரல்ஸ், ஆர்கானிக் மேட்டர்ஸ், லிவிங் ஆர்கானிசம், ஏர் அண்ட் வாட்டர். இதெல்லாம் காம்பவுண்ட் ஆகிட்டு தான் என்ன இருக்குது, சாயில் இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து சாயிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. க்ளே, சில்ட் அண்ட் சாண்ட் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு சாயில் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ராக்கு வெதரிங்கால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்டிஷன்ஸில் இருக்கிறதுனால, கிளைமேட்டில் இருக்கிறதுனால வெதரிங் அப்படின்னு சொன்னால் ஒரு உறிஞ்சிட்டு வர்றது. சரிங்களா? ஒரு பெரிய பாறையிலிருந்து சின்ன சின்ன துகள்களாக உருவானது தான் சாண்ட் அப்படின்னு சொல்லி, சாண்ட் அப்படி இல்லாட்டி சாயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? சாயில்ஸை எப்படி யார் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைப்பாக பிரித்தாங்கன்னா, தி இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், ஐசிஏஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 1953 தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாயில்ஸை டோட்டலாக 8 டைப்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அலுவியல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்ரைட் சாயில், ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில், அரிட் அண்ட் டெசர்ட் சாயில், சாலின் அண்ட் அல்கைன் சாயில், பிட்டி அண்ட் மார்ஷி சாயில். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க 2 மார்க்கில். கேட்டாங்கன்னா நம்ம இந்த 8 பிளேஸும் எழுதிடலாம், 8 சாயில்ஸும் எழுதிடலாம். சரிங்களா? மோஸ்ட்டாக நம்ம இந்தியாவில் எந்த சாயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளாக் சாயில் தான் இருக்குது. 29.69% பிளாக் சாயில் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து ரெட் சாயில் இருக்குது. அதுக்கடுத்து அலுவியல் சாயில். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டன் சாயில், அரிட் சாயில் இப்படி இருக்குது. ஆனால் இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸில் இருக்கக்கூடிய சாயில் எதுன்னா பிளாக் சாயில். சரிங்களா? மேப்பில் மார்க் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதுக்கடுத்து இந்த சாயில்ஸ் இருக்கு இல்லைங்களா, பிளாக் சாயில் எப்படி உருவாச்சு, எங்கே இந்தியாவில் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி அந்த சாயிலில் என்னென்ன உருவாக்கலாம், என்னென்ன நம்ம கல்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏற்கனவே நம்ம லாஸ்ட் லெசன்லேயே பார்த்துருந்தோம் அலுவியல் சாயில். அலுவியல் சாயில் எதனால் உருவாகும், ஃப்ளோயிங் ஆஃப் ரிவர் ஃப்ளோ ஆகுறதுனால அதில் இருக்கக்கூடிய செடிமெண்ட்ஸ் எல்லாம் டெபாசிட் ஆகுறதுனால தான் என்ன ஆகுது, அலுவியல் சாயில் உருவாகுதுன்னு பார்த்தோமா. அதேமாதிரி லாஸ்ட் லெசன்லேயே நம்ம பார்த்தோம், அலுவியல் சாயிலில் வந்துட்டு 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா காதர், இன்னொன்று பாங்கர். இது ஒரு புக் பேக் 1 மார்க்காகவும் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? போன லெசனில் பாங்கர் அப்படின்னா என்னென்னா ஓல்டர் அலுவியம், அதாவது ரொம்ப பழமையான ஒரு ரிவரில் இருக்கக்கூடிய மண் இருந்துச்சுன்னா அதுதான் பாங்கர். காதர் அப்படின்னு சொன்னால் புதுசாக உருவான ரிவர் டெபாசிட் ஆஃப் ஒரு சாண்ட் இஸ் கால்டு காதர். சரிங்களா? இதோட கெமிக்கல் ப்ரொபோஸ், இதில் என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், பொட்டாசியம் அதிகமாக இருக்கும், பாஸ்பரிக் ஆசிடு, லைம், கார்பன் காம்போனன்ட்ஸு இதெல்லாமே இருக்கும். ஆனால் அதில் எது கம்மியாக இருக்கும், நைட்ரஜன் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு 5 மார்க்காக கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அலுவியல் சாயில்ஸ் ரைட் எனி 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கிராப்பிங் க்ரோவிங் ஆஃப் சாயில்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏதாச்சும் ஒரு 5 சாயில்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கிராப்பிங் அதெல்லாம் நம்ம எழுத வேண்டியிருக்கும். அதனால் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கிட்ட ஏற்கனவே பார்த்தோம், அலுவியல் சாயில் அப்படின்னு சொன்னால் என்ன, ரிவர் ஃப்ளோ ஆகும்போது அந்த ரிவரால் ஃபார்ம் ஆகக்கூடியது தான் அலுவியல் சாயில்னு. இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், கங்கா, பிரம்மபுத்திரா, ரிவர் வேலிஸ், பிளைன் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், இந்த ரிவர்ஸ் எல்லாம் எங்கெங்கே போதோ அங்கெல்லாம் என்ன இருக்குது, அலுவியல் சாயில் இருக்குது. சரிங்களா? இதில் என்ன க்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ரைஸ், வீட்டு, சுகர் கேன் அண்ட் ஆயில் சீட்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம், இந்த அலுவியல் சாயிலில் நம்ம க்ரோ பண்ணலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பிளாக் சாயில் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, இது வந்துட்டு பிளாக் கலரில் இருக்கிறதுனால இது பிளாக் சாயில்னு சொல்கிறாங்க. இது ஏன் பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னு சொன்னால், இதில் டைட்டானியமும் அயன் அப்படிங்கிற மினரல்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் என்ன இருக்குது, பிளாக் சாயில் கருப்பு கலரில் இருக்குது. இது எப்படி உருவாச்சு அப்படின்னு சொன்னால், டிரைவ்ட் ஃப்ரம் பசால்ட்ஸ் ஆஃப் டெக்கான் ட்ராப்பில் இருந்து தான் உருவாச்சு. இதில் கால்சியம், மெக்னீசியம், கார்பனேட்ஸு, அயன் இது எல்லாமே என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ரிச் இன் பொட்டாஷ் லைன் இது எல்லாமே இருக்குது. இது எங்கே உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகமாக இருக்குன்னா மகாராஷ்டிரா, மால்வா பிளாட்டூஸ், கத்தியவார். மோஸ்ட்டாக பிளாக் சாயில் அப்படின்னு சொன்னாவே
நம்ம எந்த பிளேஸ் ஞாபகம் வச்சுருக்கலாம்னா மும்பை இருக்கு இல்லைங்களா, மேப்பில் மும்பையை ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இதில் காட்டனு, மில்லட்ஸு, டொபாக்கோ, சுகர் கேன். காட்டன் அப்படின்னு சொன்னால் பருத்தி, மில்லட்ஸ் அப்படின்னு சொன்னால் சிறுதானியங்கள், டொபாக்கோன்னா இந்த இப்போ புகையிலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் உருவாக்குறதுக்கு இந்த பிளாக் சாயில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து ரெட் சாயில் எங்கே உருவாகுது, எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னால் டீகம்போசிஷன் ஆஃப் ஏன்ஷியன்ட் கிறிஸ்டலைன் ராக்ஸ் லைக் கிரானைட்ஸ் அண்ட் ஜெனசிஸ் அண்ட் ராக் ஃப்ரம் ராக் டைப். அதுக்கடுத்து இந்த மாதிரியான கிரானைட்டு, ஜெனசிஸ் இந்த டைப் ஆஃப் ராக்ஸு ஒன்று மோதிக்கிறதுனால டீகம்போஸ் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னுச்சுன்னா இந்த ரெட் சாயில் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அயனும் மெக்னீஷியமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அயன் குறிப்பாக சொல்லப்போனால் அயன் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த சாயில் என்ன ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவானுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இதில் நைட்ரஜன், ஹியூமஸ் இதெல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து லைட் டெக்ஸ்சர், ப்ரொப்போஸ் இதெல்லாமே இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் டெக்கான் பிளாட்டோ. ரெட் சாயில் அப்படின்னு சொன்னவன் என்ன நம்ம மார்க் பண்ணலாம், டெக்கான் பிளாட்டோ மார்க் பண்ணிடணும். டெக்கான் பிளாட்டோவில் தான் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாமே வந்துடும். சரிங்களா? இதில் அதிகமாக வீட்டு, ரைஸு, காட்டனு, சுகர் கேன் இதெல்லாமே நம்ம க்ரோ பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன சாயில் இருக்குன்னா லேட்ரைட் சாயில் அப்படின்னு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் ஹாட் ட்ரை கண்டிஷன்ஸ் ப்ரிவேல். அதாவது திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு ரொம்ப மழை பெய்யும். அந்த மாதிரியான கண்டிஷன் மாறி மாறி வர்றதுனால தான் இந்த லேட்ரைட் சாயில் உருவாகுது. அதாவது இது வந்துட்டு ப்ராசஸ் ஆஃப் லீச்சிங் அப்படின்றதுனால உருவாகுது. இப்போ வந்துட்டு என்ன அஸ்ஸாம், ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரியான பெரிய பெரிய மவுண்டன் பிளேசஸில் திடீர்னு நிறைய மழை பெய்யுமா, மழை பெஞ்சால் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சாண்ட்ஸு பார்ட்டிகல்ஸ் எல்லாமே தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுமா. அதுக்கப்புறம் அங்கே சின்ன சின்ன கல்லுக்கு தானே இருக்கும். அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, லேட்ரைட் சாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஆக்சைட்ஸ் அண்ட் அரைன், அலுமினியம் இதெல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து மோஸ்ட்டாக இந்த லேட்ரைட் சாயில் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஹில் ஸ்டேஷனில் இருக்கும்னு. அதே மாதிரி அஸ்ஸாம், அதுக்கடுத்து கேரளா இந்த மாதிரியான ஹில் ஸ்டேஷன்ஸ் தான் என்ன இருக்குது, லேட்ரைட் சாயில் இருக்குது. இதில் அதிகமாக காஃபி, ரப்பர், கேஷ்யூ நட் இந்த மாதிரியான பிளான்டேஷன் கிராப்ஸ் தான் வந்துட்டு இன்னும் க்ரோ பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கடுத்து ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில் எங்கே இருக்கும்னு நமக்கே தெரியும். ஏன்னா ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கும். இது எதனால் உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வெதரிங் காசஸ் பை ஸ்னோ, ரெயின், டெம்பரேச்சர், அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரெயினாலையும் மழையாலையும் அங்கே இருக்கக்கூடிய பேப்பர் இலையெல்லாம் விழும் இல்லைங்களா, அந்த இலையெல்லாம் விழுறதுனால என்ன ஆகும், ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில் உருவாகும். அதில் பொட்டாசியம், பாஸ்பரஸ் இதெல்லாமே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த ஃபாரஸ்ட் சாயில்னால் ஃபாரஸ்ட்டில் தானே இருக்கும். மோஸ்ட்டாக இந்தியாவில் ஃபாரஸ்ட் அதிகமான ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இமாச்சல் பிரதேசில் தான் இருக்குது. இதில் ஏற்கனவே பார்த்த மாதிரி பிளான்டேஷன் கிராப்ஸ் தான் க்ரோ பண்ண முடியும். காஃபி, டீ, ரைஸ், மெய்ஸு, பொட்டேட்டோ இதெல்லாம் தான் க்ரோ பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கடுத்து அரிட் அண்ட் டெசர்ட் சாயில். இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால் ட்ரை கிளைமேட், ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஆக்சிலரேட்டட் எவாப்ரேஷன், தி சாயில் இஸ் ட்ரை. திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய மழை பெய்யும், திடீர்னு நிறைய வெயில் அடிக்கும். அப்போது அங்கே இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆகி போகிறதுனால என்ன ஆகுது, இந்த அரிட் ஆர் டெசர்ட் சாயில் உருவாகுது. அதே மாதிரி அங்கே மழையே அதிகமாக பெய்யாது. மழை பெய்யாததுனால அங்கே இருக்கக்கூடிய சாயிலில் நிறைய மினரல்ஸ் எதுவுமே இருக்காது. குறிப்பாக சொல்லணும்னா இது எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான், நார்தன் குஜராத், தார் டெசர்ட் இருக்கக்கூடிய ராஜஸ்தானும் குஜராத்லேயும் தான் என்ன இருக்குது, இந்த அரிட் ஆர் டெசர்ட் சாயில் இருக்குது. இதுலேயும் ஒரு சில பொருட்களை க்ரோ பண்ணலாம். என்னென்னா மில்லட்ஸு, பார்லி, காட்டன் இதெல்லாமே க்ரோ பண்ண முடியும். அதுவும் கம்மியான நம்பர்ஸில் தான் என்னாகும், அது க்ரோ ஆகும். சரிங்களா? அதுக்கடுத்து சாலைன் அண்ட் ஆல்கலைன் சாயில்ஸ். இது எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னால் ட்ரைனேஜ் விச் காஸ்டர் வாட்டர் லாகிங் ஆகிறதுனால தான் இந்த சாலைன் சாயிலும் அதுக்கடுத்து ஆல்கலைன் சாயிலும் உருவாகுது. இது எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகா, அதுக்கப்புறம் பீகார், உத்தரப்பிரதேஷ்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிராப்ஸ் டு நாட் க்ரோ பிகாஸ் ஆஃப் எக்ஸசஸ் சாலினேஷன் ஆஃப் சாயில்ஸ். சாலினேஷன் அப்படின்னு சொன்னால் என்னென்னா இந்த சாயிலில் அதிகமான உப்பு இருக்கும், சால்ட் இருக்கும். சரிங்களா? சால்ட் இருந்துச்சுன்னா அதிகமான கடல் பக்கத்துலலாம் நம்ம விவசாயமே பண்ண முடியாது, நிறைய தண்ணி இருக்கும். ஆனால் ஏன் தண்ணி விவசாயம் பண்ண முடியாதுன்னா அங்கே இருக்கக்கூடிய மண்ணுலேயும் சரி, அங்கே இருக்கக்கூடிய வாட்டர்லேயும் சரி நிறைய சால்ட் இருக்கும். சால்ட் இருந்துச்சுன்னா நிறைய நம்ம சாப்பிடக்கூடிய
கிராப்ஸை க்ரோ பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் சாலின் அண்ட் ஆல்கலைன் சாயில் என்னது விவசாயத்துக்கு ஏற்றது கிடையாது. சரிங்களா? அதுக்கடுத்து பிட்டி அண்ட் மார்ஷி சாயில்ஸ் இது எங்கே உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹியூமிட் ரீஜன்ஸ் ஹெவி ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய பிளேஸில் அதிகமான ஈரப்பதம் இருந்துச்சுன்னா ஹியூமிடிட்டி அப்படின்னு சொன்னால் ஈரப்பதம். சரிங்களா? அதிகமான மண்ணுலேயோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்லேயோ அதிகமான ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அங்கே தான் என்ன உருவாகும் பிட்டி ஆர் மார்ஷி சாயில் உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மோஸ்ட்டாக கோட்டயம் அண்ட் ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் கேரளா, அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுந்தர்பன்ஸ் சொல்லியிருந்தோன்னே, இப்போ ரிவர் போய் எங்கே ஓஷனோட மீட் ஆகுதோ அந்த பிளேஸு தான் என்னன்னு சொல்கிறாங்க சுந்தர்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே எப்பவுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்குமா, அங்கே இருக்கக்கூடிய மணலும் ரொம்ப ஈரமாக இருக்குமா, அப்படி தான் இந்த பிட்டி அண்ட் மார்ஷி சாயில்ஸ் உருவாகும். அதில் பேடி அண்டு ஜூட் இது ரெண்டுமே வந்துட்டு என்ன பண்ணலாம், நல்லா நம்ம க்ரோ பண்ணலாம். சரிங்களா? அதுக்கடுத்து சாயில் டீக்ரேஷன் சாயில்ஸை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட இந்தியன் ஐசிஏஆர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேர்ல்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய சாயில்ஸை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா அஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம அதிகமான காடுகளை உருவாக்கணும். டீஃபாரஸ்டேஷன்னா காடுகளை அழிக்கிறது, அஃபாரஸ்டேஷன்னா நம்ம நிறைய காடுகளை உருவாக்குறதுனால நமக்கு என்ன ஆகும், ஃபாரஸ்ட் நிறைய விடுவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் டேம்ஸ் அண்ட் பேரேஜஸ் பேரேஜஸ் எல்லாம் கட்டணும்னா அங்கே இருக்கக்கூடிய மணல் அங்கேயே தேக்கி வைக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மணல் பாதுகாக்கப்படும். ப்ரிவென்ஷன் ஆஃப் ஓவர் கிரேசிங், அதுக்கடுத்து இம்ப்ரூவ் மெத்தட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிகல்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரியான மெத்தட்ஸ் மூலமாக எல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம இங்கே இருக்கக்கூடிய சாயில்ஸை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இருக்கக்கூடிய முக்கியமாக நிறைய பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க சாயில்ஸு மார்க் பண்ண சொல்லி. அப்போது பிளாக் சாயில் கேட்டானா என்ன பண்ணலாம், இங்கே தான் மகாராஷ்டிரா, இங்கே பிளாக் சாயில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ரெட் சாயில் கேட்டாங்கன்னா இதுதான் ரெட் சாயில், டெக்கான் பிளாட்டோவில் தான் என்ன ரெட் சாயில் இருக்கும், இங்கே மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? அலுவியல் சாயில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அலுவியல் சாயில் எப்படி ஃபார்ம் ஆகும், ரிவர் போகுதுன்னா ரிவர் ஃப்ளோ ஆகி அந்த ஃப்ளோவில் தான் அலுவியல் சாயில் உருவாகும். இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரிவர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கங்கா பிரம்மபுத்திரா இங்கே போகும், கங்கா இங்கே போகும். கங்கா ரிவர் போகிற இடத்துல இங்கே மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதுதான் வந்துட்டு அலுவியல் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கடுத்து டெசர்ட் சாயில் இந்தியாவிலே ஒரே ஒரு டெசர்ட் அப்படிலாட் அரிட் சாயில் இருக்குது. அது எங்கே அப்படின்னு சொன்னால் இதுதான். சரிங்களா? இங்கே தான் வந்துட்டு என்னது ராஜஸ்தான் இப்போ தார் டெசர்ட் இருக்குது, அங்கே தான் டெசர்ட் சாயில் இருக்குது. அதுக்கடுத்து முக்கியமான சாயில் எது அப்படின்னு சொன்னால் ஃபாரஸ்ட் ஆர் மவுண்டன் சாயில் இங்கே தான் இருக்குது, இங்கே ஜம்மு காஷ்மீரில் மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து இரிகேஷன் இப்போ விவசாயத்துக்கு மண் இருக்குது, மண் இருந்ததுக்கு அப்புறமா இன்னொரு முக்கியமானது என்ன வேணும், தண்ணி வேணுமா. எந்தெந்த வகையிலெல்லாம் இந்தியாவில் விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணியை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எது வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். வாட்டரிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பிளான்ஸ் த்ரூ ஆர்டிஃபிஷியல் மீன்ஸ் இட் இஸ் கால்ட் இரிகேஷன். நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த செடிக்கு தேவையான தண்ணியை வந்துட்டு கொடுத்தோன்னா அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, இரிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? டோட்டலாக 3 டைப் ஆஃப் இரிகேஷன் இருக்குது. ஒன்று கேனல் இரிகேஷன், இன்னொன்று வெல் இரிகேஷன் அண்டு டேங்க் இரிகேஷன். கேனல் இரிகேஷன்னா வாய்க்கால் மூலமாக நம்ம தண்ணீர் பாய்க்கிறோம் இல்லைங்களா, அது கேனல் இரிகேஷன். வெல் இரிகேஷன்னா கிணறு மூலமாக. அதுக்கப்புறம் டேங்க் இரிகேஷன்னா ஏரிகள் இருக்கு இல்லையா, டேங்க்னா ஏரி. சரிங்களா? ஏரி லேக்கு தான் டேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏரிகள் மூலமாக அதிகமான நீர் வந்துட்டு பாய்ச்சிடுறாங்க. சரிங்களா? இப்போ கேனல் இரிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துடுறோம். கேனல் இரிகேஷன்னா செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இரிகேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தா 2 டைப் ஆஃப் கேனல்ஸ் இருக்குது. இனண்டேஷன் கேனல்ஸ், அதுக்கடுத்து பெரினியல் கேனல்ஸ். இது வந்து டிஸ்டிங்ஸ் பிட்வீனில் கேட்பாங்க 2 மார்க்காக. இனண்டல் கேனல்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ ஒரு ரிவர் போயிட்டுருக்கு, அந்த ரிவரில் அதிகமான மழை பெய்யும் போது அந்த ரிவரில் அதிகமான தண்ணி போகுமா, அந்த அதிகமாக போகக்கூடிய தண்ணியை தடுத்து நம்ம ஒரு வாய்க்கால் மாதிரி செஞ்சு அந்த அதிகமாக போகிற தண்ணியை நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இனண்டேஷன் கேனல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பெரினியல் கேனல்ஸ்னால் என்னென்னா, ஏற்கனவே பெரினியல் ரிவர்ஸ்னால் என்ன, எப்போவுமே வற்றாமல் வருஷம் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய கேனல்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க, பெரினியல் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரினியல் ரிவர்ஸில் நம்ம ஒரு பேரேஜை தடுத்து அது மூலமாக ஒரு தடுப்பணையை கட்டி அந்த அணைகள் மூலமாக நமக்கு தேவையான விவசாயத்துக்கு தேவையான தண்ணியை எடுத்துக்கிறது தான் என்னன்னு சொல்கிறாங்க, பெரினியல் கேனல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா?
அதுக்கடுத்து வெல் இரிகேஷன். வெல் இரிகேஷன்னா என்னென்னா, கிணற்று மூலமாக நம்ம தண்ணீர் பாய்ச்சுறோம். வெல் இரிகேஷனே ஒரு ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஓப்பன் வெல்ஸ், இன்னும் டியூப் வெல்ஸ். ஓப்பன் வெல்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம மேலே குழி தோண்டி அது மூலமாக ரொம்ப ஆழமாக குழி தோண்டி அது மூலமாக இரிகேஷன் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ஓப்பன் வெல்ஸு. டியூப் வெல்ஸ்னால் போர்வெல் போடுறோம் இல்லையா, போர் போட்டு பைப் மூலமாக உள்ளார இறக்கி அதுலேருந்து தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் டியூப்வெல்ஸ். மோஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளேசஸில் டியூப்வெல்ஸாலேயும் விவசாயம் நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து இதுதான் ஓப்பன் வெல்ஸ் அப்படின்னு சொன்னால் கிரவுண்ட் வாட்டர் சஃபிஷியண்ட்டாக மேலேயே அவைலபிளாக இருந்துச்சுன்னா அந்த பிளேஸில் கிணறு தோண்டி நம்ம விவசாயம் பண்ணுறது தான் ஓப்பன் வெல்ஸ். அது குறிப்பாக கங்கா, அதுக்கடுத்து மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா இந்த ரிவர் போகிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேஸ்லாம் நிறைய தண்ணி இருக்கும். அதனால் அவங்க கிணறு வெட்டி என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் வெல் மூலமாக இரிகேஷன் பண்ணிப்பாங்க. டியூப்வெல் பார்த்தோன்னா லோயர் வாட்டர் டேபிள். நாங்கள் இப்போ நம்ம கிணறு தோண்டினா நமக்கெல்லாம் விவசாயம் கிடைக்காது. 1000 அடி 2000 அடி 500 அடி எல்லாம் குழி தோண்ட முடியாது நம்மளால். அதனால் டியூப்வெல் மூலமாக நம்ம போர் போட்டு என்ன பண்ணலாம், தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணுவோம். அதுதான் குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், தமிழ்நாடு, மத்திய பிரதேஷ் இங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த டியூப்வெல் மூலமாக விவசாயம் பண்ணுறாங்க. சரிங்களா? டேங்க் இரிகேஷன். அதுக்கடுத்து டேங்க் இரிகேஷன் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஏரிகள் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஏரிகள் மூலமாக தண்ணியை தேக்க வச்சு நமக்கு தேவையானப்போ அதை விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கிறது தான் டேங்க் இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மேன் மேடு ஹாலோ ஆன் சர்ஃபேஸ் டெவலப் பை கன்ஸ்ட்ரக்டிங் ஏ ஸ்மால் பண்ட் அரவுண்ட் அக்ராஸ் எ ஸ்ட்ரீம். இப்போது அதை தான் ஒரு ஏரியை தான் சொல்கிறேன், இப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸ்டோர் வாட்டர் ஃப்ரம் இரிகேஷன். இது பாப்புலர் இன் பெனின்சுலா ரீஜன்னா சவுத் இந்தியாவில் மெயினாக என்னன்னு சொல்கிறாங்க, மெயினாக இந்த டேங்க் இரிகேஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்கிறாங்க. டேங்க் இரிகேஷன் மூலமாக யூஸ் பண்ணுறதுக்கான மெயினான ரீசன் என்ன, இங்கே இருக்கக்கூடிய பெரினியல் ரிவர்ஸ் பெரினியலாக கிடையாது. எப்பவும் பெரினியல்னால் வற்றாத நதிகள். இங்கே நான் பெரினியல் ரிவர்ஸ் தான் இருக்குது, பெரினியல் ரிவர்ஸ் கிடையாது. வற்றாத நதிகள் இல்லாததுனாலையும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ரிவர்ஸ் மூலமாக அங்கே அடியில் பாறைகள் இருக்கிறதுனால தண்ணி தேக்கி வைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நிலப்பகுதி இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, ஏரி அமைச்சு அந்த ஏரி மூலமாக என்ன பண்ணுறாங்க, விவசாயம் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாடர்ன் இரிகேஷன் மெத்தட்ஸ். இப்போ நிறைய மாடர்னான இரிகேஷன் மெத்தட் வந்துச்சு. அதில் ட்ரிப் இரிகேஷன். இப்போ எல்லாருக்குமே தெரியும் ட்ரிப் இரிகேஷன்னா பைப்பு போட்டு பைப் மூலமாக சுட்டாக ட்ராப்பாக அங்கே தண்ணி இப்போ பாய்ச்சிடுறாங்க. அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, ட்ரிப் இரிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வாட்டர் 70% ஆஃப் வாட்டரை சேவ் பண்ணலாம். ஏன்னா அந்த செடிக்கு மட்டும் தேவை அப்படிங்கிறதுனால அந்த ரூட்டுக்கு பக்கத்தில் ட்ராப்பாக வாட்டர் விழுறதுனால நான் 70% வாட்டரை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஸ்ப்ரிங்க்லர் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸ்ப்ரிங்க்லர் மெத்தட் அப்படின்னு சொன்னால் ஒரு தண்ணி தெளிச்சிட்டே இருக்கும் மிஷின், பார்த்துருக்கீங்களா, அதுதான் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ரெயின் கன் மூலமாக ரெயினை த்ரோ பண்ணுவாங்க. அதுதான் என்ன பண்ணுறாங்க, ரெயின் கன் மூலமாக தண்ணி பாய்ச்சல் இரிகேஷன் மெத்தட். சரிங்களா? அதுக்கடுத்து சென்ட்ரல் பிவிஆர்ட் இரிகேஷன். இப்படின்னா வாட்டர் வீல் அண்ட் சர்க்கிள் இரிகேஷன். இந்த மெத்தடை பயன்படுத்தி இப்போ மாடர்ன் மெத்தடில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். குறிப்பாக சொல்லணுன்னா ஸ்ப்ரிங்க்லர் மெத்தடு, ரெயின் கன் மெத்தடு, ட்ரிப் இரிகேஷன் மெத்தட், இதெல்லாம் மாடர்ன் இரிகேஷன் மெத்தட். சரிங்களா? அதுக்கடுத்து மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ். இது ஒரு முக்கியமான கொஷினும் கூட. மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ்னால் என்னென்னு கேட்பாங்க, 5 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ்னால் என்னென்னா கன்ஸ்ட்ரக்டிங் ஆஃப் டேம் அக்ராஸ் river is aimed at many purpose for irrigation, hydropower generation, water supply, drinking and industrial purpose, controlling floods, development of fisheries, navigation. இந்த மாதிரி ஒரு டேமுக்கு ஒரு ரிவர் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிவருக்கு நடுவில் ஒரு டேமை கட்டிட்டு அந்த டேமை பல்வேறு யூசஸ்க்காக இப்போ இரிகேஷன் விவசாயத்துக்கு தண்ணி பாய்ச்சறதுக்காக, ஹைட்ரோ பவர் நீர்மின் சக்தி வாட்டர் மூலமாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக, வாட்டர் சப்ளை பண்ணுறதுக்காக, ட்ரிங்கிங் வாட்டருக்காக, இண்டஸ்ட்ரியல் வாட்டர் பர்பஸ்க்காக, ஃப்ளட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, மீன் வளர்க்குறதுக்காக, நேவிகேஷனுக்காகலாம் இந்த மாதிரி பல்வேறு மல்டி யூசேஜஸ்க்காக கட்டப்படக்கூடிய டேம்ஸை தான் என்னென்னு சொல்கிறாங்க, மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது ஒரு 2 மார்க்கும் கூட. அதுக்கடுத்து பிரதான் மந்திரி கிருஷி சின்சை யோஜனா. இது ஒரு ஸ்கீமு. இந்த ஸ்கீம் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ட்ரிப் இரிகேஷன் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் நிறைய
ஃபண்ட் மானியம் வந்துட்டு கொடுப்பாங்க. பாதி முக்கால்வாசி இப்போ 10,000 ரூபாய் செலவாகுது அப்படின்னு சொன்னால் 2,500 மட்டும் நம்ம கொடுத்தா போதும். இது 7,500 கவர்மெண்ட்டே கொடுத்து இந்த ட்ரிப் இரிகேஷன் மெத்தடு எல்லாம் நமக்கே கொடுத்துருவாங்க. அதுதான் இந்த பிரதான் மந்திரி கிருஷி சின்சாய் யோஜனா. இது மூலமாக வாட்டர் சேவிங் அண்ட் கன்சர்வேஷன் டெக்னாலஜிஸை டெவலப் பண்ணிட்டோம். மக்களுக்கு நிறைய மானியம் மூலமாக வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர்னால் என்னன்னு பார்ப்போம். அக்ரிகல்ச்சர் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப், இதுவும் ஒரு 2 மார்க்ஸ். சரிங்களா? ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் food for people, fodder for cattle, fiber and many other desired products by cultivation and certain plants, raising domesticated animals. இங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸை வச்சோ அப்படி இல்லாட்டி மாடர்ன் மெத்தட்ஸை வச்சோ நமக்கு தேவையான மனிதர்களுக்கு தேவையான உணவு, விலங்குகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்ஸு என்ன வேணுமோ மனித விலங்குகளுக்கு தேவையான பொருட்களை, சாப்பிடக்கூடிய பொருட்களை மண்ணிலிருந்து கல்டிவேட் பண்ணி கொடுக்கக்கூடியது தான் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ அக்ரிகல்ச்சரை வந்துட்டு டிசைட் பண்ணக்கூடிய முக்கியமான ஃபேக்டர்ஸ் என்னென்னா ஃபிசிக்கல் ஃபேக்டர். அதாவது ரிலீஃப், கிளைமேட் அண்ட் சாயில். ஒரு இடத்துல நல்லா விவசாயம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய நிலம் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணும், அதே மாதிரி கிளைமேட்டும் நல்லா இருக்கணும், சாயிலும் நல்லா இருக்கணும். அதுதான் அங்கே நிறைய நல்லா விவசாயம் செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிறது டிசைட் பண்ணுது. அதுக்கடுத்து இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ்னால் சைஸ் ஆஃப் ஃபார்ம் ஹோல்டிங்ஸ், லேண்ட் டென்யூர் அண்ட் லேண்ட் ரிஃபார்ம். அங்கே இருக்கக்கூடிய லேண்டு எவ்வளோ பெருசாக இருக்குது, அதுக்கடுத்து அந்த லேண்டில் எவ்வளோ நாள் விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு முக்கியமான ஃபேக்டர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர்னால் இரிகேஷன், பவர், டிரான்ஸ்போர்ட், கிரெடிட், மார்க்கெட், இன்சூரன்ஸ், ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ். அதாவது அங்கே அது ஒரு நிலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிலத்தில் எப்படி தண்ணி பாய்ச்சறதுக்கு நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா விவசாயம் பண்ணுவாங்க. எப்போவுமே பவர் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நல்லா தண்ணி பாய்ச்சி விவசாயம் பண்ணி அதை விவசாயம் பண்ணி ஒரு இடத்துல இன்னொரு இடத்த எடுத்து போய் சேல்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்துச்சுன்னா நல்லா விவசாயம் பண்ணலாம். இது எல்லாமே அங்கே ஒரு இடத்துல விவசாயம் நல்லா பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஃபேக்டர்ஸ். சரிங்களா? அதுக்கடுத்து டைப் ஆஃப் ஃபார்மிங். இப்போ விவசாயம் பார்த்துட்டோம். இப்போ அக்ரிகல்ச்சர் இருக்குது இல்லைங்களா? அக்ரிகல்ச்சரு நிறைய டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். இது வந்துட்டு இதுவும் ஒரு 2 மார்க். டைப் ஆஃப் ஃபார்மிங், டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அப்படின்னு சொன்னோன்னா க்ரோ கிராப்ஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஃபேமிலி. இப்போ வந்துட்டு அவங்க ஒரு ஃபேமிலி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான அரிசி, கோதுமை, அதுக்கடுத்து பருப்பு எல்லாமே அவங்களோட நிலத்தில் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சு அவங்க க்ரோ பண்ணிப்பாங்க. ஏதாச்சும் கொஞ்சமாக சர்ப்ளஸ்னால் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை விற்று அவங்க பணம் பார்த்து சாப்பிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருளை அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதை தான் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொன்னேன்னா இது வந்து ட்ரைபல் பீப்புள்ஸால் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அக்ரிகல்ச்சர் மெத்தடு. குறிப்பாக ஒரு இடத்துல பர்டிகுலர் இடத்துல நிறைய மரங்கள் இருக்குது. ட்ரைபல் பீப்புள்ஸ்னால் காட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. நிறைய மரங்கள்லாம் இருக்குதுன்னா அந்த மரத்தை எல்லாம் அழிச்சிட்டு அங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. அக்ரிகல்ச்சர் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய பொருளை வந்துட்டு சாப்பிட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னு உடனே ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த லேண்டில் அதிகமாக க்ரோ ஆகாது. அதனால் அந்த இடத்த விட்டுட்டு வேறு இன்னொரு பிளேஸை கண்டுபிடிச்சி அங்கே மறுபடியும் அங்கே இருக்க ட்ரீ எல்லாம் அழித்து அங்கே விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்க, இதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் கல்டிவேஷன். இது வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு அக்ரிகல்ச்சர் மெத்தட். அதாவது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய பிளேசஸில் இந்த ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கு வெவ்வேறு நேமும் இருக்குது. அஸ்ஸாமில் அதுக்கு ஜும் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுருக்கிறாங்க. கேரளாவில் பூனம், ஆந்திர பிரதேஷ், ஒடிசாவில் பொடு, அதுக்கடுத்து மத்திய பிரதேஷில் பீவர், மஷாம், பெண்டா, பீரா அப்படின்றதெல்லாம் இந்த ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சருக்கு அவங்க வச்சுருக்கக்கூடிய நேம். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது முக்கியமான ஒரு இது அடிக்கடி மேப்ஸில் வந்துட்டு கேட்பாங்க. ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல, மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸு, இந்த டேம்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாக்ரானங்கல் டேமு, தெரி டேமு, அதுக்கடுத்து தாமோதர் டேமு, அதுக்கடுத்து ஹீராக்குட் இங்கே இருக்குது இல்லைங்களா, ஹீராக்குட் டேமு, அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேட்டூர் டேமு. இது எல்லாமே என்ன முக்கியமான மேப்ஸு. இதெல்லாம் கொஷின்ஸில் மார்க் பண்ண சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த டேம்ஸ் எல்லாம் இதோட எந்த ரிவர் கடையில் கட்டியிருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் அதனால் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இன்டென்சிவ் ஃபார்மிங். இன்டென்சிவ் ஃபார்மிங் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு சின்ன பிளேஸ் இருக்குன்னா
அந்த சின்ன பிளேஸில் அதிகமான ஈல்டை கொடுக்கக்கூடிய விவசாயத்தை பண்ணுறது தான் என்ன இன்டென்சிவ் ஃபார்மிங். அதிகமான ஒரு ஏக்கர் இருக்குன்னா அதிலே வந்துட்டு ஒரு 100 மூட்டை நெல், 200 மூட்டை நெல் விளையிறது தான் என்னது இன்டென்சிவ் ஃபார்மிங். எக்ஸாம்பிளுக்கு அதை சொல்கிறேன். இந்த மாதிரி கம்மியான லேண்டில் அதிகமான விவசாயம் பண்ணுறது தான் இன்டென்சிவ் இன்டென்சிவ் ஃபார்மிங். சரிங்களா. ட்ரை ஃபார்மிங் அப்படின்னு சொன்னால் அரிட் ஏரியாஸில் அதுக்கடுத்து ட்ரை ஏரியாஸால் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாத விவசாயம், நீர் பாய்ச்ச முடியாது, இரிகேஷன் பண்ண முடியாத இடத்துல விவசாயம் பண்ணுறது தான் அரிட் அக்ரிகல்ச்சர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே தண்ணி வசதியாக இருக்காது, ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கும். அதனால் அங்கே கம்மியாக தான் ஈல்டு பண்ண முடியும். சரிங்களா. மிக்ஸ்டு ஃபார்மிங் அப்படின்னு சொன்னால் கிராப் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் ரைசிங் லிவ் ஸ்டாக்ஸ், பாலிட்ரி, ஃபிஷரிஸ், பீ கீப்பிங். இப்போது ஒரே இடத்துல இதுதான் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃபார்மிங். இங்கேயே வந்துட்டு விவசாயம் பண்ணுறாங்களா, அதுக்கடுத்து இங்கே ஆடு மாடெல்லாம் வளர்க்குறாங்களா, அதுக்கடுத்து இங்கே விவசாயம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தோட்டத்துக்கு தேவையான உரத்தை வச்சுருக்குறாங்க, மீன் வளர்க்குறாங்க. அதுக்கடுத்து அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா அனிமல்ஸும் வளர்த்து விவசாயம்லாம் பண்ணிவிட்டு குறிப்பாக எல்லாமே மிக்சடாக பண்ணுறது தான் மிக்ஸ்டு ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. டெரஸ் ஃபார்மிங். அதுக்கடுத்து டெரஸ் ஃபார்மிங் அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஹில் ஏரியாஸில், மவுண்டன் ஸ்லோப்ஸ்லாம் பண்ணக்கூடிய விவசாயத்தை தான் டெரஸ் ஃபார்மிங் சொல்கிறாங்க. குறிப்பாக மோஸ்ட்லி ரப்பரு, டீ, அதுக்கடுத்து காஃபி இதெல்லாமே தான் டெரஸ் ஃபார்மிங்கில் பண்ணுவாங்க. சரிங்களா. அதுக்கடுத்து மேஜர் கிராப்ஸ் கல்டிவேட்டட் இன் இந்தியா. இந்தியாவில் மேஜராக என்னென்ன பொருளை வந்துட்டு கல்டிவேட்னா ஒரு உற்பத்தி பண்ணுறாங்க, விவசாயம் பண்ணி உருவாக்குறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃபுட் கிராப்ஸ், கேஷ் கிராப்ஸ், பிளான்டேஷன் கிராப்ஸ், ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். இது ஃபுட் கிராப்ஸும் கேஷ் கிராப்ஸும் டிஸ்டிங்கஸ் பிட்வீனில் கேட்பாங்க. பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் கேட்பாங்க. நம்ம டீ, காஃபி, ரப்பர் அப்படின்னு ஒரு 3 வேர்டு எழுதினா போதும், நமக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. பிளான்டேஷன் கிராப்ஸ்னால் என்னென்னா நம்ம ஹில் ஏரியாஸில் க்ரோ ஆகக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாமே பிளான்டேஷன் கிராப்ஸு. இதை டீ, காஃபி, ரப்பர் தான் என்னது பிளான்டேஷன் கிராப்ஸ். சரிங்களா. அதுக்கடுத்து ஃபுட் கிராப்ஸ்னால் என்னென்னா நம்மளோட ஃபுட் நீட்ஸ்க்காக க்ரோ பண்ணக்கூடிய இதெல்லாமே ஃபுட் கிராப்ஸ். அதில் வீட்டு, மெய்ஸு, ரைஸு, மில்லட்ஸு, பல்சஸ் எல்லாமே என்னது ஃபுட் கிராப்ஸு. கேஷ் கிராப்ஸு சுகர் கேன், டொபாக்கோ, காட்டன், ஜூட் இதெல்லாமே நம்ம சாப்பிட மாட்டோம். பட் ஆனால் அடுத்தவங்களுக்கு நிறைய விற்போம் இல்லைங்களா. கேஷ் கமர்ஷியல் பர்பஸ்க்காக க்ரோ பண்ணக்கூடியது எல்லாமே கேஷ் கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதுக்கடுத்து ஃபுட் கிராப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் தி வேர்ல்டு. சைனாக்கு அடுத்து ரைஸை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரி இந்தியா. வேர்ல்டுலே செகண்ட் லார்ஜஸ்ட்டு ரைஸ் ப்ரொடியூசிங் கண்ட்ரியாக இருக்குது. ரைஸ் க்ரோ ஆகிறதுக்கு 24 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரும், ஆனுவல் ரெயின்ஃபால் 150 சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பிளேஸும் இருக்கணும். சரிங்களா. அதுக்கடுத்து ஒரு முக்கியமானது என்னன்னு சொன்னால் இந்த கிராப்பிங் சீசன் இன் இந்தியா. இதுவும் ஒரு 2 மார்க். 3 டோட்டலாக இந்தியாவில் ஒரு 3 டைப் ஆஃப் கிராப்பிங் சீசன் இருக்குது. காரிஃப், ராபி, ஜயத். காரிஃப் வந்து ஜூன் டு செப்டம்பர், ராபி அக்டோபர் டு மார்ச், ஜயத் ஏப்ரல் டு ஜூன். இதில் என்னென்ன காரிஃப் சீசனில் ரைஸு, காட்டனு, பைஸு, மெய்ஸு இதெல்லாமே வந்துட்டு க்ரோ பண்ணுவாங்க நார்த் இந்தியாவில். சவுத் இந்தியாவில் ரைஸு, ராகி, மெய்ஸு, ஜோவார், கிரவுண்ட்நட் இதெல்லாமே பிளான்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. ராபி சீசனில் நார்த் இந்தியாவில் வீட்டு, கிராம், அதுக்கடுத்து ரேப் சீட்ஸு, மஸ்டர்ட் எல்லாம் விதைப்பாங்க, சீட் பண்ணுவாங்க. சவுத் இந்தியாவில் ரைஸு, மெய்ஸு, ராகி இதெல்லாமே க்ரோ பண்ணுவாங்க. ஜயத் சீசனில் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, ஃபோடர் இதெல்லாமே நார்த் இந்தியா, சவுத் இந்தியா ரெண்டுத்துலையுமே என்ன பண்ணுவாங்க, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, ஃபோடர் தான் க்ரோ பண்ணுவாங்க. சரிங்களா. இது ஒரு 2 மார்க். கிராப்பிங் சீசன் இன் இந்தியான்னு கேட்பாங்க, அப்போ நம்ம எழுத தெரியணும். சரிங்களா. அதுக்கடுத்து ரைஸை வந்துட்டு இப்போ நெல் விளையிறாங்கல்ல, நெல்லை 3 டைப்பாக விளையிறாங்க. ஒன்று ப்ராட்காஸ்டிங், ப்ளக்கிங் அண்ட் ட்ரில்லிங், டிரான்ஸ்பிளான்டேஷன். இந்த 3 மெத்தட் மூலமாக வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, விவசாயம் நெல்லை விளைய வைக்கிறாங்க. சரிங்களா. குறிப்பாக இங்கே வந்துட்டு உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், இந்த ஆந்திரா, தமிழ்நாடு இங்கே எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ரைஸ் அதிகமாக க்ரோ ஆகுது. ரைஸ் க்ரோவிங் ஏரியான்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த மேப்பில் இந்த பிளேஸை மார்க் பண்ணணும். சரிங்களா. அதுக்கடுத்து வீட்டு வந்துட்டு செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபுட் கிராப் ஃபார் இந்தியன் கண்ட்ரி. இந்தியாவில் வந்துட்டு ரைஸ்க்கு அடுத்து அவங்க ஃபுட்டுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா வீட்டை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. அதுக்கடுத்து இந்தியாவில் மோஸ்ட்டாக 85% ஆஃப் தி வீட்டு உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இந்த 5 ஸ்டேட்டில் இருந்தால் அதிகமாக என்னது வீட்டு க்ரோ ஆகுது. மோஸ்ட்லி நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா நார்தர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே, நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே வீட்டை க்ரோ பண்ணுறாங்க. வீட் க்ரோவிங் ஏரியான்னு கேட்டாங்கன்னா நார்த் இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு பிளேஸை மார்க் பண்ணி வீட் க்ரோவிங் ஏரியா அப்படின்னு சொல்லி மேப்பில் எழுதிடலாம். சரிங்களா. மோஸ்ட்லி வீட்டு, அதுக்கடுத்து சுகர் கேன்,
அதுக்கப்புறமா ரைஸ், இது மூலமாக தான் கேட்பாங்க, மற்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஜோவர் வந்து தேர்டு இம்பார்ட்டன்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. இது ஆஃப்ரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. ஜோவார் அப்படின்னு சொன்னால் இது கம்பு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. பஜ்ரா அப்படின்னு சொன்னால் இண்டிஜினியஸ் பிளான்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. இதுவுமே ஸ்டாப்பிள் ஃபார் ஃபுட் ஃபார் புவர் பீப்புள்ஸ்க்கான முக்கியமான ஃபுட்டாக இருக்குது. அதுக்கடுத்து பார்லி, பல்சஸ்ஸு, இதெல்லாமே இது முக்கியமான ஃபுட் கிராப்ஸ். அதுக்கடுத்து கேஷ் கிராப்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா தி கிராப்ஸ் விச் ஆர் கல்டிவேட்டட் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ் ஆர் கால்டு கேஷ் கிராப்ஸ். தோஸ் கிராப்ஸ் இன்க்ளூடட் சுகர் கேன், டொபாக்கோ, ஃபைபர். அதாவது கேஷ் கிராப்ஸ் அப்படின்னு சொன்னால் கமர்ஷியல் பர்பஸ்க்காக, சேல்ஸுக்காக, பணத்துக்காக க்ரோ பண்ணுறது தான் என்னது கேஷ் கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சுகர் கேன், டொபாக்கோ, இதெல்லாமே என்னது கமர்ஷியல் கிராப்ஸ், கேஷ் கிராப்ஸ். டிஸ்டிங்ஸ் பிட்வீனில் கேட்டால் நமக்கு எழுத தெரியணும் சரிங்களா. சுகர் கேன் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் தி வேர்ல்ட்லேயே செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இருக்குது இந்தியா. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சுகர் ப்ரொடக்ஷனில் இந்தியா தேர்டு கண்ட்ரியாக இருக்குது. கியூபா, பிரேசிலுக்கு அடுத்து தேர்டு பிளேஸ் இருக்குது. இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் தான் அதிகமான சுகர் கேனை க்ரோ பண்ணக்கூடிய ஸ்டேட்டாக இருக்குது சரிங்களா. அதுக்கடுத்து காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு அடுத்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டனாக இருக்குது இந்தியா. குஜராத்து, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ் எல்லாமே என்னது பஞ்சாப், இந்த பிளேஸில் எல்லாமே காட்டன் க்ரோ ஆகக்கூடிய ஏரியா. காட்டன் வந்துட்டு மோஸ்ட்டாக பிளாக் சாயில் இருக்கக்கூடிய ஏரியாஸில் தான் க்ரோ ஆகும். அதனால் பிளாக் சாயில் இருக்கக்கூடிய ஏரியா இது அதிகமாக இந்தியாவிலே இங்கே மும்பையில் பக்கத்தில் தான் பிளாக் சாயில் அதிகமாக இருக்கும். அதனால் காட்டனும் இங்கே மும்பையில் தான் க்ரோ ஆகும் சரிங்களா. பிளாக் சாயில் கேட்டாலும் அதுக்கடுத்து காட்டன் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும், மும்பையே மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கடுத்து ஜூட்டை வந்துட்டு கோல்டன் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு புக் பேக் 1 மார்க்கு. ஜூட்டு தான் என்னன்னு சொல்கிறாங்க, கோல்டன் ஃபைபர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. டிராபிக்கல் கிராப்ஸ் ஃபைபர். இதுக்கடுத்து கோணிப்பை கேள்விப்பட்ட ஜூட் அப்படின்னா கோணிப்பையெல்லாம் பார்த்துருக்கீங்களா. இப்போது ரைஸ் எல்லாமே ரேஷன் கடையில் வரக்கூடிய ரைஸு, பல்சஸ்ஸு எல்லாமே கோணிப்பையில் போட்டு வராங்க. இந்த கோணிப்பை, பேக்ஸு, கார்பெட்ஸு, எஸ்டைன் ரோப்ஸு, இது எல்லாமே உருவாக்குறதுக்கு என்னது ஜூட்டு யூஸ் ஆகுது சரியா. மோஸ்ட்டாக ஜூட் வந்துட்டு எங்கே க்ரோ ஆகுதுன்னு சொன்னால் வெஸ்ட் பெங்காலில் தான் க்ரோ ஆகுது. ஜூட் க்ரோயிங் ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இங்கே நம்ம மார்க் பண்ணணும். வெஸ்ட் பெங்காலில் மட்டும்தான் ஜூட் க்ரோ ஆகும். அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா கோல்டன் ஃபைபர் சரிங்களா. இங்கே நம்ம மார்க் பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து ஆயில் சீட்ஸும் நம்ம கேஷ் கிராப்ஸு. அதுக்கடுத்து பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஹில் ஸ்டேஷனில் க்ரோ ஆகக்கூடிய கிராப்ஸ் தான் வந்துட்டு பிளான்டேஷன் கிராப்ஸ். குறிப்பாக டீ, காஃபி, ரப்பர், ஸ்பைசஸ், இதெல்லாமே என்னது பிளான்டேஷன் கிராப்ஸ் சரிங்களா. இதுவும் ஒரு 1-2 மார்க்கில் கேட்பாங்க. பிளான்டேஷன் கிராப்ஸ்னு என்ன, டீ, காஃபி, ரப்பர் அப்படின்னு எழுதினாவே போதும், நமக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போது வந்து டீ, காஃபி எல்லாம் எங்கே க்ரோ ஆகுதுன்னு பார்ப்போம். டீ வந்துட்டு எவர்கிரீன் ஃபாரஸ்ட். அதனால் இது வந்துட்டு அஸ்ஸாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே அதிகமான டீ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டு. அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் க்ரோ ஆகுங்களா, ஊட்டி, கொடைக்கானல், கொல்லிமலை எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கே டீ அதிகமாக க்ரோ ஆகும் சரிங்களா. கேரளா, வெஸ்ட் பெங்கால், இந்த பிளேசஸில் எல்லாமே எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கும். அங்கே தான் அது டீ அதிகமாக க்ரோ ஆகும். இந்தியாவில் அதிகமாக டீ க்ரோ பண்ணக்கூடிய ஸ்டேட் எது அப்படின்னு சொன்னால் அஸ்ஸாம் சரிங்களா. டீலே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு 2 டைப்பான டீ தான் க்ரோ பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒன்று போஹியா, சைனாலேருந்து ஆரிஜினேட் ஆகி வந்தது. அஸ்ஸாமிக்கா, இந்தியாவிலேருந்து சைனாயிட்ட இதை க்ரோ ஆகி உருவாக்கக்கூடிய இது சரிங்களா. அதுக்கடுத்து காஃபி வந்துட்டு ஷேடோ ரீஜனில் தான் வந்துட்டு உருவாகும். இப்போ ஹில் ஸ்டேஷன்லேயே நிறைய மரங்கள்லாம் இருக்கும். நிறைய மரங்களுக்கு நடுவில் தான் இந்த காஃபி க்ரோ ஆகும். ஏன்னா ஷேடோ இருந்தால் தான் இந்த காஃபி நல்ல க்ரோ ஆகும் அப்படிங்கிறதுனால சரிங்களா. இது குறிப்பாக 1000லேருந்து 1500 மீட்டர் எபோ ஹைட்டில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டில் தான் என்ன ஆகும், இந்த காஃபி க்ரோ ஆகும் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று அரபிக்கா, ஹை குவாலிட்டியான காஃபி பேர் அரபிக்கா. இது இந்தியாவில் அதிகமாக கல்டிவேட் பண்ணுறாங்க. ரொபஸ்டா வந்துட்டு குவாலிட்டி கம்மியாக இருக்கக்கூடியது. இந்தியாவில் அதிகமாக காஃபி க்ரோ ஆகக்கூடிய ஏரியா எதுன்னா கர்நாடகா சரிங்களா. அதே மாதிரி டீ அதிகமாக க்ரோ ஆகக்கூடிய ஏரியா எதுனா அஸ்ஸாம். மேப்பில் நமக்கு காஃபி க்ரோயிங் ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம இங்கே கர்நாடகா, தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் சென்டரில் மார்க் பண்ணணும். டீ க்ரோயிங் ஏரியான்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்கே அஸ்ஸாமே மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கடுத்து ரப்பர் பிளான்டேஷன். ஃபஸ்ட்டு இந்தியாவில் ரப்பர் எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா கேரளாவில் தான் 1902 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனுவல் ரெயின்ஃபால் 300 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் தான் அங்கே ரப்பர் உருவாகும் சரிங்களா. ஸ்பைசஸும் வந்து பார்த்தோன்னா அப்படி தான்.
அதுக்கடுத்து ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் அப்படின்னு சொன்னால் வெஜிடபிள்ஸு, கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது விட்டமின்ஸு, ஃபைபர்ஸ்க்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய இது தான். அதுக்கடுத்து லிவ் ஸ்டாக்ஸ்னால் கால்நடைகள் இருக்குல்ல, ஆடு, மாடு, கோழி, மீன் இதெல்லாமே தான் லிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தியா கேட்டல் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் ஆஃப்டர் பிரேசிலுக்கு அடுத்து கால்நடைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு சொன்னால் இந்தியா தான். சரிங்களா. கோட்டு இருக்குது. கோட்டை வந்துட்டு புவர் மேன்ஸ் கவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பஃபலோஸ் இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய உயிரினங்கள் பஃபலோஸும் ஒன்று. அது உத்தரப்பிரதேஷ் தான் அதிகமான பஃபலோஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்குது. சரிங்களா. அதுக்கடுத்து லிவ் ஸ்டாக் சென்சஸ். நம்ம மனிதர்களுக்கு வந்து சென்சஸ் கணக்கு எடுக்கிறாங்களா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதை 10 வருஷத்துக்கு ஒரு டைம் கணக்கெடுப்பாங்க. அதே மாதிரி இவங்க காட்டு விலங்குகள் டொமஸ்டிக் அனிமல்ஸையும் சென்சஸ் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு டொமஸ்டிக் அனிமல்ஸ் சென்சஸ் எப்போ எடுக்கப்பட்டுச்சுன்னா கேட்டல் சென்சஸ் 1919 எடுத்துருக்குறாங்க. சரிங்களா. அதுக்கடுத்து முக்கியமான இது அப்படின்னுச்சுன்னா ஃபிஷரிஸில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே ஃபிஷரிஸ்னால் மீன்பிடி தொழில் இருக்குது இல்லைங்களா, அதுதான் ஃபிஷரிஸ். 3% ஆஃப் வேர்ல்டு ஃபிஷ் ஆக்குபைஸ் செகண்ட். இந்த வேர்ல்டுலேயே தேர்டு அதிகமாக மீன் உற்பத்தி பண்ணக்கூடிய கண்ட்ரி எது அப்படின்னுச்சுன்னா நம்ம இந்தியா. சரிங்களா. இது ஒரு டிஸ்டிங்கஸ் பிட்வீன் தான் மெரைன் ஃபிஷ்ஷிங் டிஸ்டிங்கஸ் பிட்வீன் மெரைன் ஃபிஷ்ஷிங் அண்ட் இன்லேண்ட் ஃபிஷ்ஷிங் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மெரைன் ஃபிஷ்ஷிங்னா சீல நம்ம பிடிக்கக்கூடியது தான் மெரைன் ஃபிஷ்ஷிங். இன்லேண்ட் ஃபிஷ்ஷிங்னா ஃப்ரெஷ் வாட்டரில் பிடிக்கக்கூடியது தான். சரிங்களா. மெரைன் ஃபிஷ்ஷிங் இட் இன்க்ளூட்ஸ் கோஸ்டல் ஆஃப்ஷோர்ஸ் அண்ட் டீப் சி ஃபிஷர்ஸ். இது ரெண்டுமே எழுதுனா நமக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா. கடலில் வந்துட்டு நம்ம அதிகமாக மீன் பிடிச்சோன்னா அது மெரைன் ஃபிஷ்ஷிங். அது மோஸ்ட்டாக கேரளாவில் தான் அதிகமாக மெரைன் ஃபிஷ்ஷிங் நடக்குது. இன்லேண்ட் ஃபிஷ்ஷிங் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷிங்னா ரிவர்ஸு, லேக்ஸு, கேனல்ஸு, ரிசர்வைஸ், பாண்ட்ஸு இந்த மாதிரியான ஆறுகள், நதிகள், ஏரிகள், அதுக்கு குளங்களில் பிடிச்சோன்னா அது இன்லேண்ட் ஃபிஷ்ஷிங் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷிங்னு சொல்கிறாங்க. இதில் ஆந்திர பிரதேஷ் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டுருக்கு. சரிங்களா. இப்போது விவசாயம் பண்ணுறாங்கள, அவங்களுக்கு இருக்கக்கூடிய மெயினான பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்மால் அண்ட் ஃப்ராக்மெண்டல் லேண்டோடு. ஒருத்தருக்கு வந்துட்டு 1/2 ஏக்கரு, 1 ஏக்கரு, 10 சென்ட்டு, 20 சென்ட் இருக்கும். அதில் விவசாயமே பண்ண முடியாது. அதுதான் ஃபஸ்ட்டு மெயின் இஷ்யூ. ஹை காஸ்ட் ஆஃப் இன்புட்ஸ். அவங்க நிறைய பெஸ்டிசைட்ஸு அதுக்கடுத்து இதெல்லாம் போடணும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஃபெர்டிலைசர்ஸ்லாம் போடணுன்னா நிறைய காஸ்ட் வேணும். சரிங்களா. அதுக்கடுத்து இன்ஃபர்டைல் சாயிலு. இதில் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய விவசாயம் நிறைய மருந்து போட்டாங்கன்னா அது இன்ஃபர்டைல் ஆகிடும். லேக் ஆஃப் இரிகேஷன். நிறைய பிளேசஸில் விவசாயத்தை பண்ணுறதுக்கு தண்ணி வசதியே இல்லை. அதுக்கடுத்து லேக் ஆஃப் மெக்கானிசேஷன். அதுக்கடுத்து சாயில் எரோஷன், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், இண்டிகேட் ஆஃப் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸு. இப்போது நிறைய விவசாயம் பண்ணிட்டாங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல எடுத்துகிட்டு போக முடியறதில்ல. இப்போ ரேட் இல்லை, நம்ம அடுத்த மாதம் சேல்ஸ் பண்ணிக்கலாம்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி கிடையாது. அவங்க இன்புட் பண்ணுறது விவசாயம் பண்ணணுன்னா நிறைய காசு இன்புட் பண்ணணும். இன்புட் பண்ணுறதுக்கான கேபிட்டல் பெரிய மார்க்கெட் இல்லாததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, விவசாயம் பண்ண முடியறதில்ல. சரிங்களா. அவ்வளோதான் இந்த லெசன். புக் பேக் 1 மார்க்ஸ் வேணும்னா 2 மார்க்ஸ் எல்லாம் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம மார்க் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் இல்லை லெசன்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வேணுனாலும் சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் எல்லா லெசன்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயனடையட்டும். தேங்க்யூ. பை பாய்.